மண்ணையே திருநீரா தரக்கூடிய இந்த கோயிலை யாராவது விசிட் பண்ணிருக்கீங்களா? ரீசெண்டா கோயம்புத்தூர்ல இருந்து 34 கிலோமீட்டர் தூரத்துல சோமனூர் ஐயம்பாளையம்ன்ற இடத்துல லொகேட் ஆயிருக்க இந்த கோயிலுக்கு தான் விசிட் பண்ணிருந்தோம். வாழை தோட்டங்களை குத்தகைக்கு எடுக்கிற சின்னையன்றவர் கிட்ட சித்தர் ஒருவர் பாம்புக்கடி மற்றும் தோல்வியாதிகள் நீக்கிறதுக்கான விஷமுறிவு மந்திரத்தை சொன்னதாகவும் அதை வச்சு அவர் தன்னை தேடி வந்தவங்களுக்கு சிகிச்சை அளிச்சதாகவும் தல வரலாறு கூறுது. அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருந்த கிழுவை மரத்துக்கு கீழே இருக்கிற சிவலிங்கத்தையே வழிபட்டு அங்கேயே கோயில் கட்டி அங்க தோன்றுன புற்று மண்ணையே திருநீராகவும் வச்சு இந்த ஊர் மக்கள் வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க. இப்படி சுமார் 300 வருஷம் பழமையான இந்த கோயில்ல இப்பவும் மண்ணையே திருநீரா கொடுக்கறாங்க. இந்த மண்ணை உடம்புல தேய்ச்சா தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் நீங்குவதாகவும் தண்ணீல கலந்து வீடுல தெளிச்சா விஷப்பூச்சிகள் வீட்டுக்குள்ள வராதுன்னு நம்பிக்கை இருக்கு. இது மட்டும் இல்லாம தினமும் 100 பேருக்கு இலவச அன்னதானமும் மக்கள் தங்கி போறதுக்கு சத்திரமும் அமைச்சிருக்காங்க. சோ நீங்களும் இந்த கோயிலை ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க.